வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தயிர் சாதம் எப்படி பிசையிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை புளிக்காமல் எப்படி தயிர் சாதம் பிசையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு டம்ளர் அரிசியை ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு, அதாவது 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி விட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா குழவா விடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சூடாக இருக்கும்போதே வெண்ணெயை சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, உருகிடும் அதுலேயே, அந்த சூட்லேயே. இப்போ பாருங்கள், வெண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நம்ம வெண்ணெய் சால்டட் பட்டர் இல்லைன்னா அன்சால்டட் பட்டர் எது வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் பிசைவோம் இல்லையா? அதனால் எந்த வெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பால் 1 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். ஆடையோடு இருந்தாலும் பரவாயில்ல. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பால் டம்ளர்லேயே கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம், இந்த தயிர் சாதத்துக்கு என்ன தேவையோ அந்த உப்பு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிச்சு கொட்டலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இது மேலே நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கும். கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வெடிக்கிறது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தாளிச்சது இந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே விட்டுருங்க. அதிலே அப்படியே பொரிஞ்சிடும் பெருங்காயம் அந்த சூட்லேயே. நம்ம இன்னொரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பால் பாலும் தண்ணியுமா மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்க, நல்லா தளராக இருக்கும். இப்போ தயிர் 1 கரண்டி, இவ்வளோதான். தயிர் இதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, சாதம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா 1 கரண்டி தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. பாருங்கள், நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி. புளிக்காது. நீங்கள் காலையில் உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2-3 கரண்டி தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே சாப்பிட்லாம். அப்படி இல்லை ஒரு 4-5 மணி நேரம் கழித்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 1 கரண்டி தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா தோஞ்சிருக்கும். நம்ம தயிர் புறக்கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தோஞ்சிருக்கும், நல்லாவும் இருக்கும் தயிர் சாதம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.